சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னம்மா? இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏமா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்பவும் யாரையாவது தேடிக்கிட்டே தான் இருப்பியா? நேரங்காலம் புரியாம சூர்யா தம்பி போன் பண்ணி ஃபுட்டேஜ பாக்கணும்ன்றாரு. இப்ப நீ போட்டோ ஒத்துக்கிட்டு வந்து நிக்கிற. பேசாம போமா, நானே ஒரு நாள் வியாபாரம் போச்சுன்னு கடுப்புல இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்லுங்க. இவரை இந்த கடையில இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? சாரி மேடம், எனக்கு தெரியாது. கஸ்டமருக்கு பர்சனலா ஹெல்ப் பண்றது தெரிஞ்சா எனக்கு வேலை போயிடும். ஐயோ, கவலைப்படாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சீக்ரெட்டா வச்சுப்பேன். என்னை நம்பி நீங்க தைரியமா சொல்லலாம். ப்ளீஸ் மேடம். இவரை பாத்திருக்கீங்களா மேடம்? எங்கேயும் பார்த்ததில்ல மேடம். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். மேடம், நான் பார்த்ததில்ல மேடம். நீங்க உங்க ஃபோன் நம்பரை சொல்லுங்க. நான் இந்த போட்டோ உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். நீங்க போட்டோக்கு பின்னாடி நம்பர் எழுதி கொடுத்துட்டு போங்க, நானே உங்களுக்கு கால் பண்றேன். கொஞ்சம் பென் கொடுங்களா? என்னங்க மேடம்? மறக்காம சொல்லுங்க மேடம். கன்ஃபார்மா இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். தேங்க்ஸ். ஓகே மேடம். ஹலோ சார், நான் வனஜா பேசுறேன் சார். எந்த வனஜா? சார், நகைக்கடையில இருந்து வனஜா பேசுறேன் சார். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்தது சார். நல்ல வேலை, அதுவும் கரெக்டா என்கிட்டயே வந்து உங்களை பத்தி விசாரிச்சாங்க சார். உங்க போட்டோவை காட்டி இவர் இந்த கடைக்கு வந்தாரான்னு கேட்டாங்க சார். நல்ல வேலை சார், நான் உங்களை பத்தி எதுவும் வளரல, இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும் சார். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போன் வை. சார் சார் சார், என்ன? ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதில்லை. எனக்காக நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. கவலைப்படாத. கண்டிப்பா உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். தேங்க்யூ சார். என்ன அமெரிக்கன் பேபி, என்ன மாட்டி விட தீவிரமா வேலை செய்யற போல இருக்கு. நீ இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிச்சா ஒரிஜினல் கிரிமினல் நான் எப்படி யோசிப்பேன்? ஓகே சார். வாமா சார், இந்த பொண்ணு தான் சார். உன் பேர் என்ன? வனஜா சார். எங்க வேலை பார்க்குற? நகைக்கடையில சார். சரி, யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருந்த? யாரு சார்? எந்த பொண்ணு சார்? நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னே புரியல சார். சார், இந்த பொண்ணு பொய் சொல்லுது சார். நான் என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அந்த பொண்ணு இவகிட்ட போட்டோ காமிச்சு இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. நீ சொல்ற பொய்யெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத முட்டாளுன்னு நினைச்சியா? ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. தேவையில்லாம ஜெயிலுக்கு போயிட்டு களி தின்னாத. நான் சத்தியமா சொல்றேன் சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல சார். கண்டிப்பா நான் யாரையும் பார்க்கல சார். நான் யாரையுமே பார்க்கல சார். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து நான் கடவெளியில தான் நின்னுட்டு இருந்தேன். சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகாத தைரியத்துல இப்படி பேசுறியா? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். இந்த கடையில 6 வருஷமா வேலை பார்க்கறேன். என் மேல ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இல்ல சார். நீங்க ஓனரை வேணா கேட்டு பாருங்க சார். சரி, நீ போ. தேங்க்யூ சார். ஹேமா, இந்த பொண்ணு பேசுறத பார்த்தாலே பொய் பேசுற மாதிரி தெரியுது. நீ எதுக்கும் கொஞ்சம் மைனூட்டா ஃபாலோ பண்ணு. சரிங்க சார்.
ஹலோ. என்ன சார் விசாரிச்சிட்டீங்களா? ஆமாம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஃபோட்டோ காமிச்சு ஏதோ பேசிட்டு இருந்ததா? அந்த பொண்ணு யாரு, என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. அது அன்னபூர்ணி அம்மா கூட வந்ததுனால நான் பேசினேன். அன்னபூர்ணி அம்மானா சூரிய வம்ச குடும்பம் அவங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். சரி, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த சீனிவாசனை வீடு ஃபுல்லா தேடியாச்சு, எங்கேயுமே காணோமே. நீ இங்கே தான் இருக்கியா? உன்னை இங்கேயே வச்சு லாக் பண்ணுறதான் பெட்டர். ரொம்ப வசதியான குடும்பம்ல, அதான் ஏற்பாடுலாம் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. சூரிய வம்ச குடும்பம்னா சும்மாவா? என்ன அமெரிக்கன் பேபி, நல்லா ஏமாந்துட்டியா? நீ ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை முடிச்சிருப்பேன்டி. உனக்காக இங்க இன்னொரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். I think you did the job in jewelry shop, but I can't prove it. சீக்கிரமே நீ மாட்டுவடா. இவங்க எதுக்கு இங்க வராங்க? ஒருவேளை இந்த ராஸ்கல் ஏதாவது பிளான் பண்ணிருக்கானோ? ஐயோ, ஸ்ரீனிவாசன் பெரிய சிங் கெட்டப்ல இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். முதல்ல அவரை சேவ் பண்ணணும். போலீஸ் தடுத்து வந்து நிற்கிறாங்க. நாம தான் எந்த தப்புமே பண்ணலையே. அது சரி, கல்யாண வீடு ஒரு களை இழந்து இருந்துச்சு, இப்பதான் ஒரு கலகலப்பா ஆக போகுது. சம்மந்தி விட்டு ஜனம் வந்துருச்சு, இன்னைக்கு சபை நிறைய போகுது. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு வந்தேன். இவனை எதுவும் பிடிக்க வந்திருக்காங்களா? என்ன சார் இப்போ வா? ஆமா சார், நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. நான் உங்களை சீக்கிரட்டா தானே விசாரிக்க சொன்னேன். இப்படி சடனா வந்து நின்னா என்ன அர்த்தம்? சூர்யா, என்னாச்சு சூர்யா? நகை காணாம போச்சு, நீங்க தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இப்ப நீங்களே தேட வேணான்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? மத்த நேரம்னா பரவாயில்ல, இது கல்யாண வீடு. பாத்தீங்கல்ல, சொந்த பந்தங்கள்லாம் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க.
இப்ப போய் நீங்க வீட்டை சோதனை போடுறேன்னு சொன்னா வந்தவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் வேண்டாம் இன்ஸ்பெக்டர். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க. மேடம், சூர்யா சார் கம்ப்ளைண்ட்டை என்கிட்ட கொடுக்கல, ஸ்ட்ரைட்டா கமிஷனர் கிட்டே கொடுத்துருக்காரு. அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு பிரஷர் மேல பிரஷர் கொடுக்கறாரு மேடம். விசாரிக்கும் போது திருட இந்த வீட்லயே இருக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும் சார். இந்த வீட்லயே பெரிய திருடன் நான் தான். என்னை விட பெரிய திருடன்னா ஒருவேளை இந்த லூசு பயலா இருப்பானோ? பார், ஸ்டார் ஹோட்டல்ல கதவு திறக்கிற மாதிரியே நிக்கிறான். உன் பிளஸ் பாயிண்டே இதானடா. நான் வேணா கமிஷனர் சார் கிட்ட பேசுறேன். இது பாருங்க சார், இது வெறும் நகையை பத்தின இன்வெஸ்டிகேஷன்னா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்களே என்கொயரி வேணான்னு சொன்னப்பவே அப்புறம் பாத்துக்கலான்னு நாங்களே கிளம்பி போயிருப்போம். ஆனா இது வெறும் நகையை பத்தின விசாரணை மட்டும் இல்ல. உங்ககிட்ட ஏற்கனவே அந்த நகை கடையில நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட பத்தி சொல்லியிருக்கேன்ல. அதனால நகையை திருடின ஆளுக்கும் கடையில நடந்த திருட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு சார். எதுக்கு சார் சுத்தி வளைச்சுக்கிட்டு? இது ரெண்டையுமே பண்ணது ஒரே ஆளாதான் இருப்பாங்கன்னு சொல்லி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டவுட் இருக்கு. நீங்க எதை வச்சு சொல்றீங்க சார்? இது ரெண்டையும் பண்ணது ஒரே ஆள் தானே சார்? உங்ககிட்ட அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப் போறேன்னு போன்ல சொன்னல, அதுக்கப்புறமா தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு. ஏன்னா எவிடன்ஸ் கிடைக்க கூடாதுன்னு கடையை கொளுத்திருக்காங்க. கண்டிப்பா இது பண்ணது ஒரு பெரிய கிரிமினல் தான். நல்ல வேலை, எந்த உயிர் சேதமும் ஆகல. இப்ப இந்த கேஸ் வெறும் திருட்டு கேஸ் மட்டும் இல்ல, ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸும் சேர்ந்திருக்கு. இத நான் சீக்கிரட்டா விசாரிக்க முடியாது. என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண அலோ பண்ணுங்க. கமிஷனர் தான் லைன்ல வராரு. ஹலோ சார், சொல்லுங்க சார். சூரிய வம்ச குடும்பத்துல தான் சார் இருக்கேன். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். பக்கத்துல தான் சார் இருக்காரு, கொடுக்குறேன் சார். சூர்யா சார், உங்ககிட்ட கமிஷனர் சார் பேசணுமா? ஹலோ சார். ஓகே சார். தெரியல சிஸ்டர், யாரோ வெளியில கதவை தாழ் போட்டாங்க. கண்டிப்பா இது மோகன் வேலையா தான் இருக்கும். அவையே தாப்பா போடணும். உங்களை தேடி போலீஸ் வந்திருக்கு. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? ஆமா பிரதர், இனி நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. முதல்ல உங்க திங்ஸ் எல்லாம் எடுங்க. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சீக்கிரமா போங்க பிரதர். சார், நாங்க வீடு ஃபுல்லா சோதனை போட போறோம். அதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணணும். சந்தேகப்படும்படியா யார் இருந்தாலும் அவங்க கிட்ட தனியா நாங்க விசாரிப்போம். சார், என்ன சார் இது? இவ்ளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது கமிஷனரோட ஆர்டர் சார். நீங்க தான் பேசுனீங்கல்ல, தயவு செஞ்சு எங்க சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரிலாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அப்பவே போலீஸ் வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு, நான் எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தேனோ அதே நடந்துருச்சு. சார், இது என்னோட கல்யாணம். நீங்க இப்படி நடந்துக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. இத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. நீங்க ஒத்துழைச்சா இந்த இன்வெஸ்டிகேஷன் சாதாரணமா முடியும். இல்லனா சந்தேகப்படுறவங்கள மட்டும் இல்ல, எல்லாரையும் சோதனை போடுற மாதிரி ஆயிடும். இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க வேலையை பாருங்க. தேங்க்யூ. கான்ஸ்டபிள், ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. நீ போங்க.
கைக்கு எப்படி வந்துச்சு? ஐயோ சிஸ்டர், சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. இது சூர்யா ஃபேமிலியோட பரம்பரை நகை. இதுக்காக தான் இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஐயோ சிஸ்டர், யார் சிஸ்டர் இப்படி பண்ணிருப்பா? அதுவும் என் பேக்ல ஒளிச்சு வச்சு என்ன எதுக்கு மாட்டி விடணும்? கண்டிப்பா இது அந்த மோகனோ இல்ல நாராயணனோ இவங்க வேலையா தான் இருக்கும். திருட்டு பட்டம் கிட்ட ஒரு ஆள் தேவையில்ல, அதான் உங்களை மாட்டி விட பிளான் பண்ணிட்டாங்க. 2 பேரும் அவ்வளவு மோசமானவங்களா? நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு சீப்பான ஆளுங்க. இந்த நகை யாருக்கும் தெரியாம எப்படி வந்துச்சோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம நான் வீட்டுல கொண்டு போய் வச்சிடுறேன். இந்த நகையை பத்தின விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என் மேல ப்ராமிஸ் பண்ணுங்க. இதனால பெரிய ப்ராப்ளம் வருமோன்னு தோணுது சிஸ்டர். ப்ளீஸ் வேணாம் சிஸ்டர். என் மேல ப்ராமிஸ். ப்ளீஸ் இங்க இருந்து நீங்க உடனே கிளம்புங்க. உங்களுக்கு இங்க பெரிய ஆபத்து. ப்ளீஸ் பிரதர். பிரதர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடுங்க. சரிங்க சிஸ்டர். நில்லுமா. யார் மணி? ஏன் என்ன பார்த்த உடனே பொட்டியை மறைக்கிற? என்னம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம திருத்தின்னு முழிக்கிற? சொல்லு. அந்த பொட்டியை தரமா? இவ்வளவு நகை யாருதுமா? பொட்டியை மூட்டு மேல வாமா. வாமா இங்க.